வணக்கம் நண்பர்களே. தினமும் காலையிலையும் ஈவினிங்கும் சொல்லிட்டு 5 கேள்வி சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இது 10வது பார்ட். இதில் 46வது கேள்வி பாருங்கள். 9.6 9.6 9.6 -5.4 5.4 5.4 இந்த மாடல் நம்ம ஏற்கனவே இன்றைக்கி காலையில் சொல்லும்போதே சொல்லியிருந்தோம். மூணு முறை வருது அப்படின்னா என்ன பண்ண சொல்லியிருந்தோம்னா, அந்த ரெண்டு நம்பரையும் அப்படியே எழுதிக்க சொல்லிட்டோம். 9.6 5.4 இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு நம்பரையும் அப்போ 9.6 அப்படியே எழுதிக்கிறோம், 5.4ஐயும் அப்படியே எழுதிக்கிறோம். எழுதிக்கிட்டு என்ன பண்ண சொல்லியிருந்தோம்னா, இங்கே நடுவில் இருக்கிற குறி, இங்கே நடுவில் என்ன குறி இருக்குது, மைனஸ். அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சு. அப்போ 2 9ல் 5 போயிடுச்சுன்னா 4. ஸோ ஆன்சர் 4.2 ஆப்ஷன் சி. இன்றைக்கி மார்னிங் நீங்கள் அந்த மாடல் டெஸ்ட் எழுதும்போது கூட அதுலேயும் இந்த மாடலில் ஒரு கொஷின் கேட்டிருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? 47வது கேள்வி பாருங்கள். நம்ம இதை பற்றி இன்னும் சொல்லலை. 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, 3த்துக்கும் பவரில் க்யூப் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா தான் 3abcங்கிறது. ஆக்சுவலாக அதில் ஒரு கண்டிஷன் உண்டு. இந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 0 வரும். 12 13 -25 மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 12 3 25 25 -25 0 வரும் பாருங்கள். அப்படி வந்தால் தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். பெரும்பாலும் இப்படி 3 நம்பரை க்யூபில் கொடுக்குறாங்கனாலே அந்த ஐடியா வர்றது மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போ பாருங்கள், 3 × ஏவுக்கு 12, பிக்கு 13, கவனமாக சிக்கு -25ன்னு போடணும். சரிங்களா? இப்போ இதிலேருந்து நம்மளால் ஆன்சர் எது வருன்றதை கெஸ் பண்ண முடியும். பாருங்களேன், ஒரு மைனஸ் தான் இருக்குது. அப்போ ஆன்சர்லேயும் கண்டிப்பாக மைனஸ் வரணும். 2 ஆன்சர் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ரெண்டும் வராதுன்றதை முடிவு பண்ணிடலாம். இப்போ மீதி இருக்கிற எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் கண்டிப்பாக வந்துடணும். பெருக்குனிங்கன்னா 11,700ன்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பெருக்கும்போது கொஞ்சம் கவனமாக தப்பு இல்லாமல் பெருக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? அடுத்த கொஷினும் பாருங்கள், இதே மாடலில் தான் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், 48வது கேள்வி. 16 கியூப் + 7 கியூப் -23 கியூப். அப்போ 3abc. நீங்கள் கூட்டினா 0 வரும் பாருங்கள். 16 7 23, 23 -23 0. அப்போ 3 × ஏவுக்கு 16, பிக்கு 7, சிக்கு -23. அப்போ இங்கேயும் ஆன்சர் எப்படி தான் இருக்கும்னா மைனஸில் தான் வரும். ஸோ இது 2 வராது. எங்கேயாவது 2 இடத்துல இங்கே மைனஸ் கொடுத்தாங்கன்னா அப்போ நமக்கு ப்ளஸ் வரும். சரியா? ஓகே. அப்போ மைனஸ். இது 3த்தையும் பெருக்கிறோம், இது 4த்தையும் பெருக்கணும் அப்படின்னா 7728. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவங்க ஆப்ஷனே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன், 7728 18. நம்ம பெருக்கும்போது ஏதாவது சின்ன தப்பு நடந்துட்டால் கூட மிஸ் பண்ணுருவோம் பாருங்கள். சரிங்களா? இப்போ பார்த்தோம்ல, இந்த மாடலில் நான் ஒரு கேள்வி தரேன், நீங்கள் அதுக்கான ஆன்சரை கீழே சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிங்களா? 8 கியூப் + 9 கியூப் -17 கியூப். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள். இது ஒரு கொஷின். இன்னொரு கொஷின் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, 18 கியூப் -8 கியூப் -10 கியூப். இங்கே 2 மைனஸ் இருக்குது பாருங்கள். அப்போ பெருக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன ஆகிடும்னா, 2த்துக்கும் மைனஸ் போடணும், ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஃபார்முலா 3abc ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 கேள்விக்கு ஆன்சர் என்னன்றதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? 49வது கேள்வி பாருங்கள். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு மாடல் தான். x = 2 + √3ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக இங்கே பாருங்கள், இது எக்ஸுக்கு, இங்கே 1/x. 1/xக்கு நீங்கள் ரொம்ப சிரமப்படாதீங்க. இந்த ரூட்டுக்கு முன்னாடி என்ன குறி இருக்கோ அந்த குறியை மாற்றிட்டா போதும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். அடுத்த ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ப்ளஸ் பண்ண சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் கூட்டினா +√3 -√3 கேன்சல் ஆகிடும். ஸோ ரெண்டையும் கூட்டினோன்னா 4ங்கிறது தான் ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒருவேளை இந்த கொஷினில் அவங்க நடுவில் மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது எக்ஸுக்கு 2 + √3, 1/xக்கு 2 - √3ன்னு சொல்லிட்டோம். இங்கே நடுவில் ப்ளஸ் கொடுக்காமல் மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்னவாயிருக்கும்னா, இது எல்லாத்துக்கும் குறி மாறி இருக்கும். அதாவது இந்த +2 -2 ஆகிட்டு இருக்கும், -3 +3 ஆகிட்டு இருக்கும். அப்போ +2 -2 கேன்சல் ஆகிடும். இது ஒரு √3, இது ஒரு √3 கூட்டினா 2 √3ன்னு ஆன்சர் வந்திருக்கும். சரிங்களா? அந்த குறி மாறிச்சுன்னா இங்கேயும் குறியை மாற்றிடணும். அதை கவனம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 50வது கேள்வி பாருங்கள். இதுவும் சுருக்குதல் டாபிக் தான். √5 + √x = 3 எனில் எக்ஸை நிறைவு செய்யும் மதிப்பு. முதல்ல இந்த ரூட் இங்கே அனுப்பலாம். ரூட் இங்கே வந்தால் ஸ்கொயராக வரும். அப்போ மீதி என்ன இருக்கும், 5 + √x = ரூட் இங்கே வந்தால் ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர் என்னவாயிடும்னா 9. அடுத்தது +5 இங்கே வந்தால் -5. அப்போ √x = 9 - 5. 9ல் 5 போயிடுச்சுன்னா 4. எப்படி ரூட் இங்கே வந்தால் ஸ்கொயர் ஆகுதோ, ரூட் அங்கே வந்துடுச்சு அப்படின்னா க்யூபாக மாறும். ரூட் அங்கே வந்துச்சுன்னா என்னவா மாறிடும், க்யூபாக மாறிடும். அப்போ x = 4 க்யூப் என்ன வந்துடும்னா 64 ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ இந்த 5 + 5 கொஷின் அப்படிங்கிறதுல நம்ம இது வரைக்கும் 50 கேள்வி பார்த்துருக்கோம். நாளைக்கு சுருக்குதலில் இந்த அளவுக்கு போதும். நாளைக்கு நான் கொடுக்குறப்ப காலையிலையும் ஈவினிங்கும் வேறு ஒரு சில டாப்பிக்கில் 5 கேள்வி வச்சு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ 2 கேள்வி இதில் கொடுத்துருக்கோம். அதுக்கான ஆன்சரை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.